சிருஷ்டிகர்த்தரானவர் அவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர். ఆయన చెప్పే మాటలు ఇవి. இது சொன்ன வார்த்தைகள், அவர் சொன்ன வார்த்தைகள். ఏదో లోకంలో ఉన్నవారు, పదవులు ఉన్నవారు, అధికారంలో ఉన్నవారు చెప్పే మాటలు కాదు. இந்த வார்த்தைகள் ஏதோ இந்த உலகத்துல பதவியில் இருக்கிறவர்கள் சொன்ன வார்த்தைகள் அல்ல. సృష్టికర్త అయిన దేవుడు సింహాసనం మీద ఉన్నవాడు చెప్పు మాటలు ఇవి. இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் அந்த சிங்காசனத்தின் மேல் இருந்து சொன்ன வார்த்தைகள். సమస్తము నూతనమైనవే చేయుచున్నాను అన్నాడు. சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னார். కొన్ని విషయాలు, சில காரியங்கள் ఒక 10 నిమిషాలు ఆలోచించండి. ஒரு 10 நிமிடங்கள் கவனியுங்கள். నూతనము అవడం అంటే ఏమిటి? புதிதாக்கப்படுதல் என்றால் என்ன? నిన్న కూడా కొన్ని విషయాలు విన్నాము. நேற்றைய தினத்துல கூட நாம் ஒரு சில காரியங்களை கேட்டோம். ఇక్కడ యవనస్తులు ఉన్నారు, வாலிபர்கள் இருக்கிறீர்கள். నూతనము కావడం అంటే ఏమిటంటే புதிதாக்கப்படுதல் அப்படின்னா என்ன? 2 కొరింథీయుల రాసిన పత్రిక 2 కొరింథీయులు 5వ అధ్యాయము 5 2 కొరింథీయుల రాసిన పత్రిక 5వ అధ్యాయం 2 కొరింథీయులు 5వ அதிகாரம் 17వ వచనం చదవండి. 17వ వచనం. 2 కొరింథీయులు 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. తెలుగులో ఏం రాయబడిందంటే కాగా ఎవడైనా క్రీస్తునందు ఉన్నాడో వాడు నూతన సృష్టి అని ఉంది. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. లోకంలో 2 రకాల ప్రజలు ఉంటారు. உலகத்திலே 2 விதமான நபர்கள் இருக்கிறார்கள். క్రీస్తునందు ఉన్నవారు, క్రీస్తునందు లేనివారు. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் இல்லாதவர்கள். క్రీస్తునందు లేనివారు పాత సృష్టి గతించిపోతుంది. அந்த கிறிஸ்துவுக்குள் இல்லாதவர்களுடைய பழைய சுபாவம் அந்த கடந்து போகிறது. అయితే సింహాసనం ఉన్నవారు చెప్పు సంగతి మాటలేమనగా, ஆனால் சிங்காசனத்தின் மேல் இருக்கிறவர்களுடைய வார்த்தை, నేను నూతనంగా చేయబోతున్నాను అన్నాడు. இன்றைய தினத்திலே நான் உங்களை புதிதாக்குகிறேன் என்று சொல்கிறார். నూతనంగా చేయడం అంటే ఏమిటి? இங்க புதிதாக்குகிறது என்றால் என்ன? నీ రంగు మారుస్తాడా? உங்களுடைய கலர் மாறுமா? నీ దేశం మారుస్తాడా? உங்களுடைய நாடு மாறுமா? అవన్నీ ఏమి కాదండి. அப்படி அல்ல. ఒక విషయం ఆలోచించాలి. ஒரு விஷயத்தை கவனிங்க. క్రీస్తునందు ఉండడం, கிறிஸ்துவுக்குள் காணப்படுதல், అదే నూతన సృష్టి. கிறிஸ்துவில் காணப்படுதல் என்பதே புதிய சிருஷ்டி. లోకంలో, இந்த உலகத்திலே పాపంలో, பாவத்திலே శాపంలో ఉన్నవాడు சாபத்திலே இருக்கிறவர்கள் క్రీస్తునందు రావడమే నూతన సృష్టి. கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தப்படுகிறது, அங்கு புது சிருஷ்டி எனப்படும். నూతన సృష్టిగా చేయకుండా క్రీస్తునందు నేను ఉంటే నాకు వచ్చే లాభం ఏమిటి? புதிய சிருஷ்டியாகப்படுதல் கிறிஸ்துவுக்குள் இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன லாபம் இருக்கு? ఏం లాభం? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்ன லாபம்? ఏం సార్ చెప్పాలి? வாலிபர்கள் சொல்ல வேண்டும். கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியா இருந்தால் என்ன லாபம்? ఏం లాభం వస్తుంది? அதனால என்ன லாபம்? సిస్టర్ చెప్పాలి. చెప్పలేదు ఎవరు? சகோதரிகள், வாலிபர்கள் ஏதாச்சும் சொல்லலாம். నూతన సృష్టి కావడం ద్వారా నీ జీవితానికి కలిగే లాభం ఏమిటి? புதிய சிருஷ்டியா ஆவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற நன்மை என்ன? దీని విషయమై ఇంకా మనం ఈ రోజు రేపు చాలా విషయాలు వింటాము. இதை குறித்து இன்றும் நாளையும் நாம் அநேக காரியங்களை நாம் கேட்கவிருக்கிறோம். ఇప్పుడు మన సమయం కొద్దిగా ఉంది కాబట్టి இப்பொழுது நமக்கு நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறதுனால విశేషంగా యవనస్తులు ఆలోచించాల్సిన విషయం ఏమిటంటే, விசேஷமாக வாலிபர்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ఎవడైనాను క్రీస్తునందు ఉన్నాడో వాడు నూతన సృష్టి. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் புதிய சிருஷ்டி. లేని ప్రతి ఒక్కరు కూడా పాత వాళ్ళే. கிறிஸ்துவுக்குள் இல்லாத எல்லாருமே பழையவர்கள். అది గతించిపోతవి, அது கடந்து போய்விடும், కాలిపోతవి, அது உதிர்ந்து போய்விடும், నశించిపోతవి. அழிந்து போய்விடும். మనం నశించిపోకుండా ఉండాలని, நாம் அழிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று, కాలిపోకుండా ఉండాలని அங்கே உதிர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று, సింహాసనం మీద ఉన్నవాడు. சிங்காசனத்தில் இருந்தவர். సింహాసనం అంటే சிங்காசனம் என்று சொல்லப்படுவது ప్రభుత్వానికి, అధికారానికి గుర్తు. அந்த கர்த்தத்துவத்துக்கும் அதிகாரத்திற்கும் அடையாளமா இருக்கிறது. ఆయన ఏమి చెప్పినా జరుగుతుంది. அவர் என்ன சொன்னாலும் அது நடக்கும். ఆయన చెప్పే సంగతులు ఈ రోజు ఉదయకాలంలో அவர் இந்த காலையிலே சொல்லுகிற காரியமாவது, ఎవరైనాను సరే, யாரா இருந்தாலும் சரி, వాడు ఎటువంటి వాడైనా, அவர் எப்படிப்பட்டவனா ఏ இருந்தாலும், దేశం వాడైనా, எந்த நாடு இருந்தாலும், చిన్నవాడైనా, சிறியவரா இருந்தாலும், పెద్దవాడైనా, பெரியவரா இருந்தாலும், ఎవరైనా సరే யாரா இருந்தாலும் క్రీస్తునందు ఉండేలా கிறிஸ்துவுக்குள் காணப்படும் பொழுது వాడు నూతన సృష్టి. அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். మనం చూసుకున్నట్టు நாம் பார்த்தவனமாக క్రీస్తునందు లేనివారు, క్రీస్తునందు ఉన్నవారు, 2 జాతులు ఉంటాయండి. 2 ஜாதிகள், அதாவது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் இல்லாதவர்கள். ఇప్పుడు యవనస్తులు జ్ఞాపకం చేసుకోవాలి. வாலிபர்கள் நினைவு கொள்ள வேண்டும். మీరు ఈ సంఘంలో ఉన్నారు, நீங்கள் இந்த சபையிலே காணப்படுகிறீர்கள், క్రైస్తవ కుటుంబంలో ఉన్నారు, கிறிஸ்துவ குடும்பத்திலே காணப்படுகிறீர்கள், పాటలు పాడుతున్నారు, பாடுகிறீர்கள், సండే స్కూల్కి వెళ్తున్నారు, ஞாயிறு வகுப்புக்கு செல்கிறீர்கள். క్రీస్తులోకి వచ్చారు.
కానబడ్డారా? கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிறீர்களா? கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறீர்களா? చాలా ప్రాముఖ్యమైన ప్రశ్న. மிக முக்கியமான ஒரு கேள்வி இது. నువ్వేం చదువుకున్నావు? நீ என்ன படித்திருக்கிறாய்? ఎగ్జామ్ రాశావు? நீ தேர்வு எழுதினாயா? నీకు ఏ గేమ్ ఇష్టము? உனக்கு எந்த விளையாட்டு பிடிக்கும்? నీకు ఎంత టాలెంట్ ఉంది? உனக்கு எவ்வளவு தாழ்ந்து இருக்கிறது? అదంతా ఇక్కడే ఒక్కర్లేదు. இந்த இடத்துல அதெல்லாமே தேவையில்லை. నీవు క్రీస్తునందు ఉన్నావా? நீ கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிறாயா? క్రీస్తునందు లేకపోతే నువ్వు పాతవాడివే. கிறிஸ்துவுக்குள் காணப்படவில்லை என்றால் நீ பழைய சிருஷ்டி. సింహాసనం అందున్న వారి మాటను అంగీకరించడం లేదని అర్థం. அங்கே சிங்காசனத்தில் இருக்கிறவருடைய வார்த்தையை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பொருள். ఈ ఉదయకాల సమయంలో இந்த கால வேளையிலே నీవు క్రీస్తునందు ఉంటే నీకు వచ్చే లాభం ఏమిటి? நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் உனக்கு ஏற்படுகிற லாபம் என்ன? என்ன லாபம்? చెప్పండి, ఏం లాభం? சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்ன லாபம்? పదకొండు రాజుల పత్రిక, ரோமர் రోమ పత్రిక 8వ అధ్యాయం ரோமர் எழுதின ரோமர் 8. మొదటి వచనం చదవండి. ఫస్ట్ లైన్. ரோமர் 8 முதலாம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. తెలుగులో ఉంది 1వ వచనం. కాబట్టి 8:1 ఇప్పుడు క్రీస్తు యేసునందు ఉన్న వారికి ఏ శిక్షా విధి లేదు. இயேசு கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்பு இல்லை. నూతన సృష్టి అంటే ఏమిటంటే புதிய சிருஷ்டி என்றால் என்ன? అది ఎంత అద్భుతమైన ఆశీర్వాదము. அது எவ்வளவு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். ఇది లేని వారు లక్షల మంది ప్రపంచంలో ఉన్నారు. அது இல்லாதவர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க உலகத்துல. ఇది కలిగి ఉండాలని సింహాసనం మీద దేవుడు నీకు ఆజ్ఞాపిస్తా ఉన్నాడు. இது அடைந்து இருக்க வேண்டும் என்று சிங்காசனத்தில் இருக்கிற தேவன் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். నీవు ఇంతవరకు కూడా நீங்கள் இதுவரையிலும் கூட కుటుంబంలో పుట్టి ఉన్నా, கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தாலும், చర్చిలో ఉన్నా, சபையில இருந்தாலும், క్రీస్తునందు లేకపోతే கிறிஸ்துவுக்குள் காணப்படவில்லை என்றால் నీవు చేసిన ప్రతి తప్పుకు శిక్ష ఉంది. நீங்கள் செய்த ஒவ்வொரு தவறுக்கும் அங்கே தண்டனை இருக்கிறது. నువ్వు ఒక అబద్ధమైన ఆడవా? ஒரு பொய்யாச்சு பேசியிருக்கிறாயா? అమ్మ నాన్న మాట చూస్తున్నావా? பெற்றோர் பேச்சை கேட்காமல் திரிகிறாயா? ఎన్నో పొరపాట్లు చేస్తున్నావా? அநேக தவறுகளை செய்திருக்கிறாயா? వీటన్నిటికీ శిక్ష ఉంది. இது எல்லாத்துக்குமே தண்டனை இருக்கிறது. ఆ శిక్ష అంతా నీ మీద తొలగిపోవాలంటే இப்பொழுது அந்த தண்டனை எல்லாமே உங்களிடத்திலிருந்து அது விலகி போக வேண்டும் என்றால் దేవుడు ఒక పిలుపుతో పిలుస్తున్నాడు. இப்பொழுது ஆண்டவர் உங்களை ஒரு குரலிலே உங்களை கூப்பிடுகிறார். నీవు ఆలకించు. அதை நீங்கள் ఈ கேளுங்கள். క్షణం వరకు இந்த நொடிப்பொழுது வரை క్రీస్తునందు రాకుండా ఉంటే நீங்கள் கிறிஸ்துவுக்குள் காணப்படாமல் இருந்தால் నీవు చేసిన ప్రతి తప్పుకు శిక్ష నిలబడే ఉంది. நீங்கள் செய்த ஒவ்வொரு தவறுக்கும் தண்டனை கண்டிப்பாக இருக்கிறது. కాబట్టి దేవుడు వాక్యం చదివిస్తుంది, எனவே ஆண்டவருடைய வசனம் விதமாக சொல்கிறது, క్రీస్తునందు ఉన్న వారికి ఏ శిక్షా విధి లేదు. கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிறவர்களுக்கு எந்த ஒரு ஆக்கினை தீர்ப்பும் இல்லை. బాల్యం నుండి నువ్వు చేసిన తప్పులన్నీ క్షమించబడి గొప్ప రక్షణాత్మక సృష్టిగా మార్చబడాలంటే அங்கு வாலிப பிராயத்தில் நீ செய்த எல்லா தவறுகளும் மன்னிக்கப்பட்டு பெரிய ஒரு சிருஷ்டியாக மாற்றப்பட வேண்டும் என்றால் కథ వింటాం కదండి, அது నోవాహు కథ. நமக்கு நோவா கதை தெரியும். తెలుసా నోవాహు? తెలుసా మీకు? நோவா తెలుసా అండి? தெரியுமா உங்களுக்கு? నోవాహు ఏం చేశాడు? நோவாக்கள் என்ன செய்தார்? ఏం చేశాడు? என்ன செய்தார்? பேழை, ఒక ఓడ కట్టాడు. ஒரு பேழையை கட்டினார். ఒక ఓడ కట్టాడు. ஒரு பேழையை கட்டினார். ఆ ఊరిలో ఉన్న ఎవరైనా, அந்த ஊர்ல இருக்கிற யாராவது ఎక్కడ వారైనా సరే எங்க இருக்கிறாலும் சரி ఆ ఓడలోకి వచ్చి ఉంటే அந்த பேழைக்குள்ள இருந்தா పై నుండి ప్రచండ వర్షం కురిసినా, மேலிருந்து எவ்வளவு மழை வந்தாலும், కింద నుండి అకాల తూములు తెరిచినా, கீழே அந்த பாதாளத்திலிருந்து அங்கே நீர்வீழ்ச்சிகள் வந்தாலும் కాళ్ళకు సుక్క నీళ్లు కూడా అంటారు. அவர்களுடைய கால்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட படவில்லை. తల ఎంటుగా ఒక్కటి కూడా తడవదు. அவர்களுடைய தலைமையில் ஒன்று கூட அங்கு நனையவில்லை. వర్షం లేదంటే ఉంది, மழை இல்லை என்றால் இருந்தது. అకాల జలములు ఉన్నాయి. அங்கு பாதாளத்தில் கதவுகளும் திறக்கப்பட்டன. కానీ ఎందుకు వాళ్ళు తడుస్తలేదంటే ஆனால் ஏன் அவர்கள் நனையவில்லை என்றால் వాళ్ళు ఓడలో ఉన్నారు. அவர்கள் அந்த பேழையில் காணப்பட்டார்கள். ఈరోజు ప్రపంచంలో శాపం ఉంది, இந்த நாட்களிலே உலகத்திலே சாபம் இருக்கிறது, శిక్ష ఉంది, சிக்ஷை இருக்கிறது, భయంకరమైన శోధన ఉంది. பயங்கரமான சோதனை இருக்கிறது. ఇవన్నీ తప్పించుకొని இவைகள் எல்லாம் நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் నువ్వు సేఫ్టీగా ఉండాలంటే, நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்றால், ఆరోగ్యంగా ఉండాలంటే, ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்றால், ఆనందంగా ఉండాలంటే ஆனந்தமா இருக்க வேண்டும் என்றால், నీకు దేవుడు పిలిచి ఒక పిలుపు ఏమిటంటే, உங்களை பார்த்து ஆண்டவர் அழைக்கிற ஒரு அழைப்பு என்னவென்றால், ఇప్పుడు క్రీస్తు యేసునందు ఉన్న వారికి இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு మీరు ఆలకించాలి.
ఆలోచించాలి. நீங்கள் யோசிக்க வேண்டும். నోవాహు దినములలో వర్షం మాత్రమే వచ్చింది. நோவாவின் காலத்திலே வெறும் மழை மட்டும் பெய்தது. అంత్య దినములో మహా ప్రచండమైన అగ్ని కురిపించబడుతుంది. இறுதி நாட்களிலே அங்கே அக்கினியும் கந்தகம் எரிகிற கல் மழை பொழிய போகிறது. మనం చూసే పంచభూతాలు కాలిపోతాయి. நாம் பார்க்கிற இந்த பஞ்சபூதங்களாக எல்லாமே சுட்டெரிக்கப்படவிடும். కానీ అప్పుడు రక్షించబడాలి అంటే, ஆனால் அப்பொழுது ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், అప్పుడు భద్రంగా ఉండాలి అంటే, அப்பொழுது நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்றால், నూతన సృష్టిగా మార్చబడాలి. நீங்கள் புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட வேண்டும். నూతన సృష్టి అంటే ఏమిటి? புதிய சிருஷ்டி என்றால் என்ன? క్రీస్తునందులోకి రావడమే. கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தப்படுதல். ఆ రోజుల్లో నోవాహు పిలిచినప్పుడు அந்த நாட்களிலே நோவா அழைத்த போது ఎవరు రాలేదు. யாருமே வரவில்லை. ప్రళయం వచ్చినప్పుడు அங்கே அந்த ஜல பிரளயம் வரும்பொழுது అర్థమైంది, அப்பொழுது புரிந்தது, నేను నశించిపోతున్నాను. ஐயோ நான் அழிந்து போகிறேன். ఈ రోజు నీవు కూడా இந்த நாளிலே நீங்களும் கூட ప్రభు నిన్ను పిలుస్తున్నాడు. ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், క్రీస్తులోకి రమ్మని. கிறிஸ்துவுக்குள் வரும்படி. అందులోకి రాకపోతే அவருக்குள் வரவில்லை లోకం என்றால், నశించిపోయేటప్పుడు, இந்த உலகம் அழிந்து போகும்பொழுது, పంచభూతములు కాలిపోయేటప్పుడు இந்த பஞ்சபூதங்கள் எரிக்கப்படும் பொழுது ఎవ్వరు తప్పించలేదు. உங்களை யாரும் அங்கே விடுவிக்க నీ చదువు முடியாது. తప్పించదు, உங்களுடைய படிப்பு காப்பாற்றாது, మీ అమ్మానాన్న తప్పించరు, உங்களுடைய பெற்றோர் காப்பாற்ற నీ மாட்டார், ఉద్యోగం తప్పించదు, உன்னோட வேலை காப்பாற்றாது, నీకున్న ఏ టాలెంట్ తప్పించదు. உனக்கு இருக்கிற எந்த தாளந்தும் அங்கே காப்பாற்றாது. అయితే ఈ రోజు నీకు ఒక అద్భుతమైన అవకాశము. ஆனா இந்த நாளிலே ஒரு அற்புதமான ஒரு அவகாசம். ఈ రోజు వరకు నీవు ఉన్నావంటే గొప్ప ఆధిక్యత. இந்த நாள் வரை நீங்கள் இருக்கிற இந்த பெரிய பாக்கியம். ఇక్కడ ఉన్నావు కానీ இங்கே இருக்கிறீர்களே தவிர క్రీస్తులోకి వచ్చావా? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்களா? రియల్ ఆలోచించండి, கவனிங்கள், జాగ్రత్తగా ఆలోచించండి. மிகவும் கவனமாக கவனிங்கள். క్రీస్తులో లేకపోతే నువ్వు చేసిన ప్రతి తప్పుకు రెండంతల శిక్ష ఉంది. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இல்லை என்றால் நீங்கள் செய்த தவறுக்கு இரட்டத்தனையான அங்கே தண்டனை இருக்கிறது. చిన్నప్పటి నుండి నువ్వు చేసిన తప్పులన్నీ క్షమించబడి ఏ శిక్షావిధి లేకుండా పోవాలంటే, நீங்க சிறு வயது முதற்கொண்டு நீங்கள் செய்த எல்லா தவறுக்கும் அங்கே தண்டனை இல்லாமல் போக வேண்டும் என்றால், ఉన్నట్టుండి ఈ నిమిషమే, நீங்கள் இந்த நொடி பொழுதிலே, ఈ క్షణమే இந்த நொடி பொழுதிலே నీవు క్రీస్తులోకి రావడమే నూతన సృష్టి. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தப்படுவது புதிய சிருஷ்டி. అది లేకుండా పోతే నువ్వు ఎన్ని చేసుకున్నా, బట్టలు వేసుకున్నా, నూతన గృహం కట్టుకున్నా, నూతన ఊరు మారిన నూతన సృష్టి కాదు. அது இல்லாமல் நீங்கள் எந்த புதிய ஆடைகளோ புதிய நாடோ புதுவிதமான எது செஞ்சாலும் நீங்கள் புதிய சிருஷ்டியாக மாற முடியாது. ఆ రక్షణ యొక్క గొప్పతనం ఏమిటంటే, அந்த ரட்சிப்பின் பெரியதான காரியம் என்னவென்றால், ఒక్క నిమిషం ఒక వచనం చెప్తాను. ஒரே ஒரு வசனம் சொல்கிறேன். రక్షణ పొందని వాడు దయచేసి ఆలకించండి. ரட்சிப்பு இல்லாதவர்கள் தயவு செய்து கவனியுங்கள். నీకోసమే మీటింగ్స్. உங்களுக்காக தான் இந்த மீட்டிங், నేను నూతనంగా చేయాలనే, உங்களை புதிதாக்குவதற்காக. నేను నూతనంగా కానన్నా నాకేమైతుంది అనుకుంటే, நான் ஒருவேளை புதிதாக்கப்படவில்லை என்றால் எனக்கு என்ன நேரிடும் என்று நினைத்தால், ఈ ప్రపంచంలో కాలిపోతుంది. இந்த உலகத்திலே நீங்கள் எரிக்கப்படுவீர்கள். నువ్వు అలా కాలిపోవడం దేవునికి ఇష్టం లేదు. நீங்கள் அதிகமாக எரிக்கப்படுவது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. నీకు ఏ శిక్షావిధి లేకుండా జీవితం ఆశపడతావు. உங்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். మీరు ఆకాశం చూశారా? நீங்கள் ஆகாயத்தை பார்த்திருக்கிறீர்களா? చూశారు? ఎప్పుడైనా చూశారు ఆకాశం? ஆகாயத்தை பார்த்திருக்கிறீர்களா? చూశారండి? ஆகாயத்தை பார்த்திருக்கீங்களா இல்லையா? ఆకాశం చూసిన చేతులు, ఆకాశం చూసిన వాడు. ஆகாயத்தை பார்த்தவர்கள் கைகளை உயர்த்தி. భూమిని చూశారా? பூமியை பார்த்திருக்கிறீர்களா? భూమిని చూశారా? பூமியை பார்த்திருக்கிறீர்களா? ఒక మాట చదవండి. ஒரு வசனம் படிப்போம். చివరిగా 51 యెషయా గ్రంథం, యెషయా గ్రంథం 51 51. ஏசாயா 51 ఆరో వచనం. ஏசாயா 51 6வது வசனம். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள், கீழே இருக்கிற பூமியும் நோக்கி பாருங்கள். வானம் புகையை போல் ஒழிந்து போம், பூமி வஸ்திரத்தை போல் பழசாய் போம், அதன் குடிகளும் அப்படியே ஒழிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்றுப் போவதில்லை. చాలండి. நம்மள దేవుడు వాక్యం చెప్తున్నాడు. அவனுடைய வசனம் விதமாக சொல்கிறது. 21:5 సింహాసనం మీద దేవుడు చెప్పాడు కదా. 21:5 ప్రకటన గ్రంథంలో. இந்த வெளிப்படுதல் 21:5 ఆ దేవుడే ఏం చెప్తున్నాడంటే, அந்த தேவன் இவைகளை சொல்கிறார் என்றால், మీరు ఆకాశం వైపు చూడండి, நீங்கள் ஆகாயத்தை நோக்கி பாருங்கள், కింద భూమిని చూడండి. கீழே பூமியை நோக்கி பாருங்கள். ఆకాశం అంతర్ధానం అయిపోతుంది, அந்த ஆகாயமானது அங்கே காணாமல் போய்விடும். భూమి వస్త్రం వలె పాతకెళ్ళిపోతుంది.
பூமியானது பழைய துணியை போல கிழிந்து போ. అందరి నివాసులు దోమల వల్ల చనిపోతారంట. அதுல இருக்கிற வசிப்பவர்கள் அங்க ஒரு சின்ன ஒரு வஸ்திரம் போல ஒழிந்து போவார்கள். அவர் கொசு மாதிரி அழிஞ்சு போவாங்கன்னு சொல்றேன். நான் கொசுவை தேடினா கொசு இல்ல. ఒక రోజు వస్తుంది, ஒரு நாள் வரும், ఆకాశం భూమి రగులుకుంటాయి. ஆகாயம் பூமியும் ஒன்று சேரும். ఇంతవరకు పాత సృష్టిలో ఉన్న ప్రతి మనుషుడు కూడా అందులో దోమల వలె కాలిపోతారు. இந்த நாள் வரைக்கும் பழைய சிருஷ்டியாக இருக்கிற ஒவ்வொரு மனுஷரும் ஒரு சின்ன கொசுவை போல அங்க ஒழிந்து போவார்கள். భయంకరమైన దినం అది. அது மிகவும் மோசமான ஒரு நாள். ఆ దినములకు నీవు పోకుండా ఉండాలంటే, அந்த நாட்களுக்குள் நீங்கள் செல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், కాలిపోకుండా அந்த ఉండాలంటే, நாட்களிலே நீங்கள் சுட்டெரிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், దేవుడు నిన్ను ప్రేమించి ஆண்டவர் உங்களை நேசித்து ఈ సంఘంలో ఆలోచన చెప్పి இந்த சபையிலே உங்களுக்கு ஐடியாவை ஆலோசனை கொடுத்து నీతో మాట్లాడతా ఉన్నాడు. உங்களோடு பேசி வருகிறார். ఎవరైనా క్రీస్తు నందు ఉంటే వాడు నూతన సృష్టి. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் புதிய சிருஷ்டி. క్రీస్తు నందు ఉన్న వారికి ఏ శిక్షా విధి లేదు. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு எந்த ஒரு சிக்ஷையும் இல்லை. ఆకాశం కాలిపోయినా, ஆகாயம் சுட்டெரிக்கப்பட்டாலும், భూమి పతనమైపోయినా, அந்த பூமியானது அங்கே பழைய துணியை போல సముద్రము ఘోషించినా, அங்கே சமுத்திரமானது பெருக்கெடுத்து போனாலும் నీకు ఏమీ కాదు. உங்களுக்கு ஒன்றும் நேரிடாது. అంత గొప్ప రక్షణ அவ்வளவு பெரிய ரட்சிப்பு దేవుడు నీకు ఇవ్వాలని కోరుకుంటాడు. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ఇక్కడ రెండు రకాల ప్రజలు ఉన్నారు. இங்கே இரண்டு விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள். క్రీస్తు నందున్నవారు, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள், క్రీస్తు బయట ఉన్నవారు. கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறவர்கள். ఇంకా ఇంతవరకు இன்னும் இதுவரைக்கும் చిన్నపిల్లలైనా, சிறுவர்களானாலும் యవనస్తులైనా, வாலிபர்களானாலும் నీవు క్రీస్తుకు బయట ఉంటే நீங்கள் கிறிஸ்துவுக்கு வெளியே காணப்படுவீர்களா? దయచేసి ఉదయకాల సమయం ఆలోచించు. தயவுசெய்து இந்த காலை வேளையில கவனியுங்கள். ప్రభు పిలుస్తా ఉన్నాడు. ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். నువ్వు కాలిపోవడం ఇష్టం లేదు, நீங்கள் சுட்டெரிக்கப்படுவது அவருக்கு விருப்பமில்லை. దేవునికి ఇష్టం లేదు. நீங்கள் அழிந்து போவது அவருக்கு விருப்பமில்லை. నువ్వు సేఫ్గా ఉండాలని, நீங்கள் ஜாக்கிரதையா பத்திரமா இருக்க வேண்டும். ఏ శిక్ష లేకుండా జీవించాలని. நீங்கள் எந்த ஒரு தண்டனையும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று. మనం శిక్షకు పాత్రులమే, நாம் தண்டனைக்கு பாத்திரவான்கள் தான். కానీ క్రీస్తుని శిక్ష భరించాడు. ஆனால் கிறிஸ்து நம்மளுடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டார். ఆ క్రీస్తు లేకుండా அந்த கிறிஸ்துவுக்குள் வா. నువ్వు ఇంకా క్రీస్తుకు దూరంగా ఉంటే, இன்னும் நீங்கள் கிறிஸ்துவுக்கு தூரமாக இருந்தால், తర్వాత దేవుడు రక్షణ పొందుతా, அந்த తర్వాత రక్షణ పొందుతా అనుకుంటున్నావు. ஒருவேளை நீங்க பிறகு நான் ரட்சிப்படையலாம் என்று நினைக்கிறீர்களோ, అదంతా ఏమి లేదు. அது உண்மை கிடையாது. ఇదే రక్షణ దినం. இதுதான் ரட்சிப்பினார். నిజంగా నీ హృదయం இந்த நாளிலே காலையிலே దేవునికి రావాలని ఆశపడితే நீங்கள் ஆண்டவரிடத்தில் வர வேண்டும் என்று விரும்பினார். కింద ప్రార్థన చేసుకో. ஒரு சிறிய ஜெபம். దేవా, ஆண்டவரே, నేను లోకంలో ఉన్నాను, நான் இந்த உலகத்திலே காணப்படுகிறேன். నీ దగ్గర రావాలని ఆశపడుతున్నాను. உண்மையிலே வர விருப்பப்படுகிறேன். నన్ను చేర్చుకో అని என்னை சேர்த்துக் கொள்ளும். నువ్వు ఒక్క మాట చెప్పితే விதமாக ஒரு வார்த்தை சொன்னார். ఎంత గొప్ప రక్షణ எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை నీకు సొంతం అవుతుంది. உங்களுக்கு சொந்தமாக மாறிவிடும். ప్రార్థిస్తున్నావా? ஜெபிப்போமா? మోకరించండి, முழங்கால் படியிடுவோம். అందరూ మోకరించండి. அனைவரும் முழங்கால் படியிடுவோம். దయచేసి தயவுசெய்து முழங்கால் ఇంకా படியிடுவோம். ఎవరైనా ఇంకా இன்னும் யாராவது ఇంతవరకు క్రీస్తు నందు రాక శిక్షలో నిలబడి ఉంటే, இதுவரை கிறிஸ்துவுக்குள் வராமல் சிக்ஷையிலே காணப்படுவீர்களேயானால், యవనస్తులైనా యవనస్తురాలైనా, வாலிப ஸ்திரீயானாலும் வாலிப சகோதரி ஆனாலும் ఆ శిక్షలో నువ్వు ఉన్నట్లయితే அந்த சிக்ஷையிலே நீங்கள் காணப்படுவீர்களானால் కాలిపోతావు, நீங்கள் அங்கே சுட்டெரிக்கப்படுவீர்கள். భస్మమైపోతావు. அங்கே புழுதியாக போவீர்கள். అయితే దేవుడు నిన్ను పిలుస్తున్నాడు. ஆனால் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். క్రీస్తు నందు ఉన్న వారికి ఏ శిక్షా విధి లేదు. கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிறவர்களுக்கு எந்த ஒரு சிக்ஷையும் இல்லை. దేవుడు నిన్ను పిలుస్తున్నాడు. ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். నా దగ్గరికి రమ్ము అని. என்னிடத்தில் வா. ఇక్కడ ఎవరైనా వచ్చేవాళ్ళు ఉంటే ஒருவேளை அவரிடத்தில் வருகிறவர்கள் விருப்பமுள்ளவர்கள் இருந்தால் హృదయపూర్వకంగా, இருதயபூர்வமாக, నేను ఈ రోజు క్రీస్తులో ఉంటా, நான் இன்றைய நாளிலே கிறிஸ்துவுக்குள் காணப்படுவேன், శిక్షలో ఉండను నేను அந்த தண்டனையிலே நான் இருக்க மாட்டேன் అని నువ్వు తీర్మానం చేసుకుంటే, ஒருவேளை நீங்கள் அமிதமான ஒரு தீர்மானம் எடுப்பீர்களானால் నీ కుడి చేతిని పైకి చూపించు. உங்களுடைய வலது கரத்தை உயர காண்பீங்கள். నీ కుడి చేతిని పైకి చూపించండి. நீங்கள் உங்களுடைய வலது கரத்தை மேலே உயர்த்தி காண்பீங்கள். మీ కొరకు మేము ప్రార్థన చేస్తాం. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். నీ హృదయం నిన్ను మోసం చేస్తుంది. உங்களுடைய இருதயம் உங்களை வஞ்சிக்கிறது. ఇప్పుడే కాదులే అంటుంది. இப்பொழுது வாழாம் என்று சொல்லலாம். శిక్ష
శిక్షలో ఉండేలా చేస్తుంది. ஆ, சிக்ஷையிலே இரு என்று சொல்லலாம். యేసు చెప్తున్నాడు, இயேசு விதமாக சொல்கிறார், నువ్వు సైతాను మాట వింటావా, దేవుని మాట వింటావా? பிசாசனுடைய வார்த்தைகளை கேட்பியா, தேவனுடைய வார்த்தைகளை கேட்பியா? దేవుడు రమ్మంటున్నాడు, ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், ఆయన పిలుస్తున్నాడు. அவரிடத்தில் அழைக்கிறார். ఆ రోజు నోవాహు దినాల్లో కూడా அந்த நாட்களில், நோவாவின் நாட்களில் கூட పిలిస్తే ఎవరు రాలేదు. அவர் அழைத்த போது யாருமே வரவில்லை. ప్రళయంలో మునిగిపోయారు. அந்த வெள்ளத்திலே மூழ்கி போனார்கள். ఈరోజు నిన్ను ప్రేమతో దేవుడు పిలుస్తున్నాడు. இந்த நாளிலே தேவன் உங்களை அன்போடு அழைக்கிறார். ఎవరైనా ఇక్కడ ఉంటే, யாராவது இங்கே இருப்பீர்களா? నువ్వు శిక్షలో ఉండాలని ఇష్టపడుతున్నావా? நீங்கள் அந்த சிக்ஷையில தண்டனை இருப்பது உங்களுக்கு விருப்பமா இருக்கிறதா? క్రీస్తులో ఉండాలని ఇష్టపడుతున్నావా? ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருப்பது விருப்பமா? నువ్వు క్రీస్తులోకి రావాలనుకుంటే நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் என்று விரும்பினால் ప్రార్థన చేసుకో. ஜெபிப்போம். నీ మనసులో నువ్వే ప్రార్థన చేసుకో. உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் ஜெபிக்கலாம். ఇంత గొప్ప దినం నాకు ఇచ్చావు ప్రభువా, ஆண்டவரே, இவ்வளவு பெரிய நாளை எனக்கு கொடுத்தீரே, నేను రక్షణ పొందాలి. நான் ரட்சிப்படைய வேண்டும். నేను ఎన్నో తప్పులు చేశాను, அநேக தவறுகளை செய்திருக்கிறேன், నేను పాపాలు చేశాను, அநேக பாவங்களை செய்திருக்கிறேன், సినిమాలు చూశాను, சினிமாக்களை பார்த்திருக்கிறேன், అబద్ధం ఆడాను. பொய் பேசியிருக்கிறேன். ఎన్నింటి బట్టి నాకు శిక్ష వస్తుంది. இவைகளின் நிமித்தம் எனக்கு தண்டனை இருக்கிறது. అయితే క్రీస్తు యేసు రక్తం చేత ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாக నాకు రక్షణ కలుగుతుంది. எனக்கு ரட்சிப்பு கிடைக்கும். ఈ రక్షణ నీకు కావాలంటే இந்த ரட்சிப்பு உங்களுக்கு வேண்டும் என்றால் నీ పురుషుని దగ్గర చూడు. உங்களுடைய வலது கரத்தை காண்பீர்கள். ఎవరైనా யாராலும் నిర్లక్ష్యం చేయదు, அசதியாக இருக்க வேண்டாம், నిర్లక్ష్యం చేయొద్దు. அசதியாக இருக்க வேண்டாம். ఎవరైనా ఉంటే யாராலும் இருப்பீர்கள் என்றால் రక్షణ పొందకుండా క్రీస్తు లేకుండా ఉంటే ரட்சிப்பு இல்லாமல், கிறிஸ்து இல்லாமல் இருப்பீர்கள் ஆனால் మీ కుడి చేతిని పైకి చూపించు. உங்களுடைய வலது கரத்தை உயர காண்பீர்கள். ఇదేం తప్పు కాదు, இது ஒரு தவறு அல்ல, ఇది గొప్ప రక్షణ. இது பெரியதான ரட்சிப்பு. నిర్లక్ష్యం చేస్తే తప్పించుకోలేవు. நீ அசதியாக இருந்து இதிலிருந்து தப்பிக்க முடியாது. ఎవరైనా ఉన్నారా ఇక్కడ? யாராலும் இருக்கிறீர்களா? దేవుని మాట వింటున్నారా? அவனுடைய வார்த்தையை கேட்கிறீர்களா? సైతాన్ మాట వింటున్నారా? அல்லது அவனுடைய வார்த்தையை கேட்கிறீர்களா? దేవుని మాట వింటే నీ కుడి చేతిని పైకి చూపించు. அவனுடைய வார்த்தைகளை கேட்பீர்களா? ஆனால் அவனுடைய வலது கரத்தை உயர காண்பீர்கள். యేసు నా పాపము క్షమించు, ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னியும், నా హృదయం పరిశుద్ధపరచు, என்னுடைய இருதயத்தை பரிசுத்தமாக்கும், నన్ను నూతన సృష్టిగా మార్చు. என்னை புதிய சிருஷ்டியாக மாற்றும். ప్రార్థన చేసుకోవాలి. அப்படி ஜெபிப்போம். ఎవరైనా ఉన్నారా? யாராலும் இருக்கிறீர்களா? యవనస్తులు. வாலிபர் சகோதரனே, சகோதரி, నువ్వు లోకంలో ఉన్నావు, நீ இந்த உலகத்திலே காணப்படுகிறீர்கள், క్రీస్తునందు లేవు. கிறிஸ்துவுக்குள் இல்லை, శిక్షలో ఉన్నావు, தண்டனைக்குள் காணப்படுகிறீர்கள், రక్షణలో లేవు. ரட்சிப்பிலே இல்லை. రక్షణ దగ్గర ఒక అడుగు వేయి ముందుకు. இந்த ரட்சிப்புக்கு ஒரு அடி முன்னவையுங்கள். నిన్ను దేవుడు చూస్తున్నాడు ఇప్పుడు సింహాసనం మీద నుండి. சிங்காசனத்திலிருந்து ஆண்டவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். నువ్వు ఒక్క తీర్మానం చేసుకుంటే నీ చెయ్యి పట్టుకొని లేవనెత్తాడట. ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள் என்றால் உங்களை கரம் பிடித்து அவர் உங்களை எழுப்புவார். ఎవరైనా ఉంటే யாராகிலும் இருப்பார். எல்லாத்தையும் சிலைகள் பரவாயில்லை. இந்த 23வது வருடாந்திர கூட்டங்களுக்காக நோக்கி பார்க்கிறோம். நேற்று முதற்கொண்டு மட்டுமாக எங்களை வழிநடத்தின உடைய கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. இந்த காலை வேளையிலும் கர்த்தாவே, இந்த குடும்ப ஜெப வேளையிலும் கூட கையிலவான எங்களை கர்த்தாவே நீர் ஒன்றாக கூட்டி சேர்த்து உம்முடைய வசனத்தை தியானிக்கப்படும் கர்த்தாவே. நாங்கள் புதிய சிருஷ்டியாக மாறவும் கர்த்தாவே, இன்னொரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த உடைய கிருபைக்காக நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிக்காக நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் உங்களுடைய கிறிஸ்துவுக்குள் காணப்படாமல் இருப்பார்கள் என்றால் கர்த்தாவே, அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. விதமாக இருதயத்திலே ஜெபித்துக் கொண்டிருப்பார்களே ஆனால் கர்த்தாவே, அவர்களுடைய கூட்டுகளை வாஞ்சைகளை கேட்டு கர்த்தாவே நீர் அவர்களை கர்த்தாவே கிறிஸ்துவுக்குள் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். நான் அந்த நாளிலும் கூட கர்த்தாவே, மீதியான வேலைகளிலே மீதியான கூட்டங்களிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் இன்னும் அதிகமாக புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுவதனால் கர்த்தாவே உண்டாகும் நன்மைகள், பலன்கள் கர்த்தாவே, அதை எதிர்கொள்ள வேண்டிய காரியங்கள் இவைகளை குறித்து இன்னும் அதிகமாக தியானிக்க இருக்கும்போது கூட உடைய சமூகம் இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருக்கணும். அப்பா, இந்த சபையில கர்த்தாவே வந்திருக்கிறவர்களுக்காக நன்றி. வர வேண்டியவர்களை துரிதமாக கொண்டு வந்தாலும் பேசுகிறேன். நம்முடைய தாசர்களுக்காக துதிக்கிறோம், பிரார்த்திக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய மன்னாவை எங்களுக்கு கேட்க கிருபை செய்தோம். இந்த கர்த்தாவே காப்போல வேலை செய்கிற சகோதர சகோதரிக்காக நோக்கி பார்க்கிறோம்
கர்த்தாவே நீங்க கேட்டோம்ப்பா, அவருடைய கர்த்தாவே ஆசீர்வதிங்க, கர்த்தாவே தேவைகளை சந்தித்தரலாம் கர்த்தாவே. மறைவிடைகளை துரியமாக கொண்டு வந்தபடி அந்த மீதியான நேரத்தில் கர்த்தாவே ஒவ்வொரு மீட்டிங்கிலும் ஒவ்வொரு செய்திகளும் பாடல்களிலும் கர்த்தாவே ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தாவே உங்களுடைய நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்திக் கொள்ளும்படி இந்த சிறு ஜெபத்தை கர்த்தர் மீட்பருமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கிறிஸ்து பண்டை வாரும் நண்பா, இயேசு பண்டை வாரும் நண்பா, ஜீவ தண்ணீரை பருக, உன் தாகத்தை தீர்த்துக் கொள்ள, உன் தாகத்தை தீர்த்துக் கொள்ள. கிறிஸ்து பண்டை வாரும் நண்பா, இயேசு பண்டை வாரும் நண்பா. Praise the Lord. So, Lord, எல்லாரும் கீழே டிஃபன் ரெடி பண்ணியிருக்காங்க. டிஃபனை சாப்பிட்டு சரியாக 9:30 மணி